தமிழ்நாட்டில் எடுத்த ஒரு படம் ஆஸ்கர் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறது ஒரு விஷயம். ஆனா அதுக்கு என்ன தேவை? ஆஸ்கர் கொடுக்கிற அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் அப்படிங்கிற அமைப்பு ஒரு சப்மிஷன்ல இருந்து என்ன எதிர்பார்க்கிறது? ஆஸ்கருக்கு செலக்ட் ஆன 3வது தமிழ் படம் வாஸ் அஞ்சலி, டைரக்டட் பை மணிரத்னம் சார். நாயகனுக்கு அப்புறம் செலக்ட் ஆன அடுத்த தமிழ் படமும் அதே டைரக்டரோட படம் தான். இந்த படத்துல ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம், சேகர் அண்ட் சித்ரா அண்ட் அவங்க 2 குழந்தைகள் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ சேகர் அஞ்சலிய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அஞ்சலி சேகரோடும் சித்ராவோடும் 3வது மகள் உயிரோட இருக்கா அப்படிங்கிற விஷயம் இப்பதான் எல்லாருக்கும் தெரிய வருது. ஒரு டெர்மினல் டிசீஸ் இருக்கிற அஞ்சலி அவங்களோட கடைசி நாட்களை ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றது, 2 குழந்தைகள் இதுக்கு எப்படி அடாப்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. இந்த படம் ஆஸ்கருக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு என்ன கேட்டா ரீசன்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஃபேமிலி மேலேயும் ஒரு டிசபிலிட்டி இருக்கிற குழந்தையோட கஷ்டத்து மேலேயும் ஃபோக்கஸ் இருக்கிற இந்த படத்தை ஆடியன்ஸ் நல்லா ரிசீவ் பண்ணாங்க. மணிரத்னம் சாரோட டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ், மது அம்பாட்டோட சினிமாட்டோகிராஃபி, இளையராஜாவோட மியூசிக் எல்லாமே படத்துக்கு ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா இருந்தது. படம் ஏன் நாமினேட் ஆகல அப்படின்றதுக்கும் காரணம் இருக்கு. போன வீடியோல சொன்ன மாதிரி யூஸ்வலி இந்த கேட்டகரியில அவார்ட் வின் பண்ற படங்கள் ரொம்ப டெரிட்டோரியலா இருக்கும். படம் பேஸ் இருக்கிற இடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஆனா என்ன கேட்டா அஞ்சலியோட செட்டிங்க்கு படத்துக்கு பெரிய ரெலவென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பிளஸ் ஒரு நான் மியூசிக்கல் படத்துல நிறைய சாங்ஸ் இருக்கிறது ஆஸ்கருக்கு ஒரு தடையா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வருஷம் ஆஸ்கருக்கு போக அஞ்சலிக்கு பதிலா பல நல்ல தமிழ் படங்கள் இருக்கு அப்படின்னு ஆர்கியூ பண்ணலாம். ஆனா அகாடமி அவார்டுக்கு சப்மிட் பண்ணணும்னா சில ரூல்ஸ் இருக்கு. இப்போ என் கையில இருக்கிறது 63வது ஆஸ்கர் அவார்ட்ஸோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. அதாவது 1990ல ஒரு படத்தை ஆஸ்கருக்கு அனுப்பணும்னா உள்ள ரூல்ஸ் இருக்கிற டாக்குமெண்ட். இதுல செக்ஷன் நம்பர் 14ல பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம், அதாவது அந்த காலத்தோட பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபீச்சர் ஃபிலிமோட கேட்டகரியோட ரூல்ஸ் இருக்கு. இதை கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணலாம். இந்த ரூல்ஸ்ல முதல் பாயிண்ட்லயே ஒரு ப்ராப்ளம் கிளியரா தெரியும். The film must be publicly shown in a commercial theater for the profit of the producer and exhibitor. அப்படின்னா ஒரு தியேட்ரிக்கல் ரிலீஸ் இல்லாத படத்துக்கு ஆஸ்கர் நாமினேஷன் கிடைக்க வாய்ப்பே இல்லை. இது 1990ல. ஆனா 1998ல இந்த ரூல் மாறிச்சு. முதல் ஸ்கிரீனிங் மட்டும் இல்லாம ஒரு படம் 7 கன்சிக்யூட்டிவ் நாட்களுக்கு தியேட்டர்ல ஓடினா மட்டும்தான் ஆஸ்கருக்கு குவாலிஃபை ஆகும் அப்படின்னு ரூல் சேஞ்ச் ஆச்சு. இப்பெல்லாம் பல ஆர்டிஸ்டிக் பேரலல் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸுக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸே கிடையாது. ஏன்னா ஒரு தியேட்ரிக்கல் ரிலீஸுக்கு நிறைய பணம் செலவாகும். அதையும் மீறி தியேட்டர்ல ரிலீஸ் ஆனா கூட 7 கன்சிக்யூட்டிவ் நாட்களுக்கு ஓடுறது அந்த எதிர்பார்ப்பே ரொம்ப அநியாயம் அப்படின்னு கண்டிப்பா ஆர்கியூ பண்ணலாம். ரீசெண்ட் டைம்ஸ்ல பல இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டிக் அவார்ட் வின்னிங் படங்களுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற அளவுக்கு பட்ஜெட் இல்லாம இல்ல வேற பல காரணங்கள்னால ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த லிஸ்ட்ல வர முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் டிஜே ஞானவேல் டைரக்ட் பண்ண கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் ஜெய் பீம். லாக்டவுன் பீரியட்ல இந்த ரூல் ஸ்லைட்டா ரிலாக்ஸ் ஆச்சு. ஆனா என்ன கேட்டா இந்த ரூல் இருக்கவே கூடாதுன்னு தான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் யூகேவோடும் இந்தியாவோடும் கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்டா ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் கான், மாமி மாதிரி பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு போச்சு. ஆனா ஒரு சிம்பிள் காரணத்தினால இந்த படத்துக்கு ஆஸ்கர் செலெக்ஷன் கிடைக்கல. அந்த காரணம் என்னன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், அதாவது இந்தியாவோட சென்சார் போர்டு இந்த படத்தை தியேட்டர் ரிலீஸ்ல இருந்து பிளாக் பண்ணிருச்சு. இந்த மாதிரி நிறைய மூவிஸ் ஏதோ காரணத்தினால தியேட்டர் ரிலீஸ் ஆகாததுனால ஆஸ்கருக்கு குவாலிஃபை ஆகல. ஒரு ஆஸ்கர் அவார்ட் ஜெயிக்கிறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த 7 நாள் தியேட்ரிக்கல் ரன் ஃபார் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிற ரூல்னால செலக்ட் ஆகிறதுக்கே பணம் வேணும். ஆனா ஒரு படம் ஆஸ்கருக்கு செலக்ட் ஆனதுக்கு அப்புறமும் கடைசியில நாமினேட் ஆகிறதுக்கு மறுபடியும் பணம் வேணும். ஸோ ஒரு ஆஸ்கர் செலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நாமினேட் ஆகிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பத்தி அடுத்த வீடியோல பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்க தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த சீரீஸோட அடுத்த வீடியோக்கு பீயிங் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமுத்துங்க. மை நேம் இஸ் ருக்மினி. ஐ வில் see you next time.